வணக்கம் மக்களே. காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா, இந்த மண்ணாங்கட்டி மனசு தானே. ஒரு நேரம் பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்குது. என்னத்த நானும் மனசுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன். என்னதான் உனக்கு பிரச்சனை தெரியலையே, என்ன ஒரே பிரச்சனை, என்ன பிரச்சனை? காசு இருந்தால் அப்போ யோசிக்கிறேன், காசு லட்சமாக வந்தால் சரியாக போயிடுமா? அப்புறம் நகை நட்டு வந்தால் சரியாக போயிடுமா? வேறு இப்படி எது இருந்தால் தான் சரியாக போயிடும் தெரில. அப்படிலாம் யோசிச்சு எதுவுமே வரல. அப்புறம் சோகமாகவே இருந்து அப்படி கிளம்பி வந்தாச்சு. இன்னும் சோகம் போகலை. மண்ணாங்கட்டி மனசு எப்படித்தான் சரி பண்ணுறது ஒன்றுமே புரியலை. சரி ரைட், அப்படி போக சரியாக போயிடும் அப்படின்ற கான்செப்டுக்கு வந்தாச்சு. அதுதான் உண்மை. போக சரியாக போகும். எப்படி பொழுது விடிஞ்சு எழுந்திரிச்சு பல்ல விளக்கி குடிச்சு பார்த்துட்டு வர்றோமோ அந்த பிரச்சனைகளை என்ன செய்யும் நம்மளோட அதுக்கு அந்த நாள் அந்த பிரச்சனைக்குள்ளேயே இந்த தீர்வு உள்ளே ஒளிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம சனங்க என்ன செய்ய மாட்டோம், அப்படித்தான் பொங்கிடுவோம்ல. அப்படியே வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆக சரியாயிடுச்சு. அந்த போக அந்த பிரச்சனை எங்கே போச்சுன்னு தெரில. சரி ரைட், இதுவும் கடந்து போன்ற மாதிரி தான் வாழ்க்கை. கடந்து வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சரி ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் இந்த பக்கமாக வான்ட்டு போகுது. யாருக்கு என்ன கஷ்டமோ அப்போ யோசனை மண் மூளைக்குள்ள போகுது. அவன் என்னென்ன கஷ்டத்தில் இருக்கேன். அந்த ஆம்புலன்ஸ் யார் வீட்டுக்கு போகுது, என்ன பிரச்சனை, குண்டு எங்கே வெடிச்சுக்கிட்டு இருக்குது, குண்டு வெடிச்சு எத்தனை பேர் அனாதியாக போனாங்க, எத்தனை பேர் தாய்தா பெண்ணாக போனாங்க, கஞ்சிக்கு இல்லாமல் தர்றாங்க. நம்ம ஏதோ அன்றைக்கி ஒரு மேக்கப்பை பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு திரும்ப இருந்துக்கிட்டு இல்லாத நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எம்புட்டும் நிம்மதியாக தானே இருக்கும். இந்த வாழ்க்கைக்கு நம்மளை படைச்சவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த வாழ்க்கையை ஓரளவுக்கு கடந்து போவோம். இப்படி தாங்க வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த மாதிரி தான், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் கடந்து அப்படியே போய்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு பொழுது போயிடும். சந்தோஷம். ஹாப்பி நியூ இயர்.